வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. அதுவும் ரொம்ப சிம்பிளா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இப்ப நம்ம வீட்ல இருக்க பச்சரிசி மாவ வச்சே வந்து ரொம்ப எளிமையான ஒரு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்க இடியப்ப மாவு பிசையிற மாரி சுடு தண்ணி ஊத்தி மாவு பெசஞ்சு இந்த மாரி பெரிய அச்சுல வந்து இந்த மாரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கங்க. டைரக்ட்டா பாகுல கூட நம்ம வந்து புழிஞ்சு விடலாம். நான் வந்து இன்னைக்கு தனியா அவிச்சு எடுத்துட்டேன். வெல்லத்த வந்து தூசி இருக்கணுங்கிறதுக்காண்டி அதில வந்து தண்ணி ஊத்தி கரைச்சு பாகா தனியா வச்சுருக்கேன். இப்ப நம்ம வந்து எந்த சட்டியில வந்து நம்ம செய்ய போறோமோ, அத எடுத்துட்டு அதில வந்து இந்த கரைச்சு வச்சிருந்த வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பாக வந்து இதோட சேர்த்துக்கலாம். நீங்க வந்து 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 வெல்லம் வந்து அச்சு வெல்லமா இருந்தா 2 இது போட்டா வந்து ரொம்ப ஸ்வீட் வந்து கரெக்ட்டா இருக்கும். பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏத்த மாரி. நான் வந்து இன்னும் கொஞ்சம் மில்க் மெய்ட் வந்து ஆட் பண்ண போறேன். அதனால வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறம், இப்போ நம்ம அந்த புழிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த கொழுக்கட்டை ஸ்டேஜில அத வந்து எல்லாத்தையும் இதோட நம்ம வந்து சேர்த்துடலாம். நீங்க வந்து நல்லா பசும்பால் கூட வந்து காய்ச்சி இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா அது கொதிக்கும்போது அப்படியே இதில புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா, நல்லா வந்து கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை வந்துரும். நான் இப்போ அவிச்சு எடுத்ததுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக்னஸ் இல்லாம இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இதோட வந்து மில்க் மெய்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். ஒரு பிஞ்ச் வந்து ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்க வந்து இன்னும் தேங்காய் பூ வந்து துருவி இதில வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு சட்டு வந்து ஈஸியான ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து பால் கொழுக்கட்டை வந்து இந்த மாரி செஞ்சு குடுக்கலாம். ஒரு ஸ்வீட் வந்து அப்படிங்கிறப்ப, நான் ஆல்ரெடி இதே மாரி வந்து புழிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த நூடுல்ஸ்ல வந்து செஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லையா? அது வந்து இன்னைக்கு வந்து பால் கொழுக்கட்டை. இப்போ பாருங்க இந்த மில்க் மெய்ட் ஆட் பண்ணோனே அந்த கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. வந்து இன்னும் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மில்க் மெய்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆறுனோனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்துரும். சூப்பரா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.